ஜூலை 29 ஆடி பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம். பௌர்ணமி அப்படின்னாவே உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபஞ்ச சக்தி பூமியில நிறைந்து காணப்படும். இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறது, அதுவும் ஈவினிங் வந்திருக்கு. அதனால இது ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல நம்ம ஏன் இந்த பொருட்களெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்தை தெரிந்து கொண்டு வாங்குங்க. கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பதிவிடுங்க. இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரக சேர்க்கை உள்ள ஒரு நாளாக இருக்குது. அதற்கான காரணத்தை விளக்கத்தை உங்களுக்கு நான் இப்போ ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், இப்போவும் நான் சொல்கிறேன். இந்த பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சா உடனே பணவரவு வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. அதாவது மங்கள நாட்களில் மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நல்ல ஒரு நேர்மறை சக்தி நல்லா வீடு முழுவதும் பரவும். அதனால தான் இதை வாங்க சொல்கிறோம். இதை வாங்கி வச்சுட்டு எந்த உழைப்பும் போடாமல் இருந்தால் வீட்டில் பணம் வரும் அப்படின்னு யாரும் சொல்லலை. நம்மளுடைய முயற்சியும் செய்து கொண்டு இது மாதிரி மங்கள நாட்களில் சுப நாட்களில் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கும்போது வீட்டில் ஒரு தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும். நல்ல நேர்மறை சக்தி பரவுவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரும். இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கினா நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். சில சமயம் இதில் உள்ள ஒரு காஸ்ட்லியான பொருள் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன், அந்த பொருளெல்லாம் ஒன்று வீட்டில் இருந்தாவே போதும். அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அந்த பொருளை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் ஓரிரண்டு பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றலானது உங்கள் வீட்டில் பரவும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை 29 புதன்கிழமையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அதுவும் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை வேளையில இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. அபிஜித் நட்சத்திர நேரமானது ஈவினிங் 4:56க்கு ஆரம்பிச்சு 5:20 வரையும் இருக்கக்கூடிய நேரம். அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்குரியது. ஆக மொத்தத்தில் பாருங்க, பௌர்ணமி அப்படின்னா பெருமாளுக்குரியது, புதன்கிழமை அப்படின்னா பெருமாளுக்குரியது, அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாலும் பெருமாளுக்குரியது. அதனால இந்த நாளில் நம்ம பெருமாளுக்குரிய பொருட்களையும் அதோடு சேர்த்து புத பகவானுக்கும் அடுத்ததாக சூரிய பகவானுக்கும் உரிய தானியங்கள் பொருட்கள் இதை நம்ம வாங்கணும் அப்படின்னாவே அந்த கிரகத்தோட ஆசியும் தெய்வத்தோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த நாட்களில் உங்களால் முடிந்த பொருட்கள் இதில் உள்ளதை வாங்குங்க. இதில் நம்ம வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாள் புதன்கிழமை இல்லையா, அதனால் புதனுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ உங்களுக்கு எவ்வளவு வீட்டுக்கு தேவைப்படுதோ அதை இந்த நாளில் வாங்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆடி பௌர்ணமி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஜூலை 29 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் கூட திறப்பு. மிக சக்தி வாய்ந்த நாள், குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய நாள். அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தானே இல்லை, இந்த நாளில் எப்போ வேண்டுமானாலும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம், ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து. சூரிய பகவானுக்குரிய பொருட்களையும் நம்ம வாங்கணும் இந்த நாளில். அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய பகவானுக்கு உரிய சமித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு. இந்த வெள்ளருக்கு சமித்துன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பூஜை ஜாமான் விற்கிற கடையில் கிடைக்கும். அந்த வெள்ளருக்கு குச்சி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு அதை நீங்கள் ஹோமம் நடக்கிறப்ப இல்லை கோவிலில் ஏதாவது ஒரு பூஜை நடக்கிறப்ப அந்த கோவிலுக்கு வீட்டில் வாங்கி வச்சுருந்து கொண்டுட்டு போய் கொடுத்துருங்க. இந்த வெள்ளருக்கு சமித்து அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது, செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய தானியம். இந்த நாளில் நம்ம கோதுமை மாவு இதை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதும் சரி, தானம் கொடுப்பதும் சரி, ரொம்ப நல்ல பலனை தரும். எந்த ஒரு விசேஷ நாள்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய தான தர்மங்களுக்கு அளவில்லாத பலனானது நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் வீட்டில் கல்லுப்பு பாக்கெட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கி முதல்ல பூஜை அறையில் வச்சுருங்க. அதற்கு பிறகு நீங்கள் சமையல் அறையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பயன்படுத்துவதற்கு வச்சுக்கலாம். கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இன்றைய தினம் 10 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பாக்கெட் வாங்கி வைங்க.
இந்த பரிகார பொருட்களை நம்ம எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னா, ராவுகாலம் யமகண்டத்தை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் வேணுனாலும் வாங்கலாம். அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்குது. அதாவது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் மாதம் மாதம் எது அப்படின்னா திருவோண நட்சத்திரம் நமக்கு தெரியும். இந்த நாளில் நம்ம 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் துளசி. துளசி 10 ரூபாய்க்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும், 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பொருளை வாங்கி நீங்கள் கோவிலில் கொடுக்கலாம், வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வைக்கலாம். ஆனால் அன்றைய தினம் மறக்காமல் துளசியை வாங்குங்க. அடுத்தது சங்கு. பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் சங்கு. சங்கு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா வாங்கணும்னு அவசியம் இல்லை புதுசாக நான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஆன்லைன்லேயும் வாங்கலாம், நீங்கள் கடையில் போயும் வாங்கலாம். அன்றைய தினம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன்லைனில் வாங்க முடியாது. கடையில் போய் சங்கு, நீங்கள் வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு எது வேணுனாலும் வாங்கலாம், சின்ன சைஸில் கூட வாங்கலாம். அன்றைய தினம் சங்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பண வரவுக்கு குறைவே இருக்காது. ஏன்னா சங்கு பெருமாளோட கையில் இருக்கக்கூடியதல்லவா. அடுத்தது நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் மஞ்சள். மங்கள பொருட்களில் முதன்மையானது இந்த மஞ்சள். சகல சுப நிகழ்ச்சிகள்லையும் கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேக பொருட்கள்லையும் பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு தான் முதல் மரியாதை நம்ம கொடுப்போம். அது மட்டுமா, எந்த பூஜையை தொடங்க முன்னாடி மஞ்சள் பொடியில் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம வைப்போம். ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லை சாமிக்கிட்ட வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியில் மஞ்சளை தடவி அட்சதை மாதிரி தயாரித்து வைப்போம். தாலி கயிற்றுல மஞ்சள் பூசுவோம். இந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி, வரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ எதாக இருந்தாலும் அன்றைய தினம் 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். இறைவனுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா செல்வம், ஸ்வர்க்க போகம் இதெல்லாம் கிடைக்கும்பாங்க. கடவுள் சிலைகளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதனால தான் கோவிலில் நம்ம சந்தனக்காப்புக்கு நம்ம சந்தனம் வாங்கி கொடுக்கறது நல்லது அப்படிம்பாங்க. அதனால் இன்றைய தினம் நம்ம 10 ரூபாய் கொடுத்து இந்த சந்தனத்தை வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்தது தெய்வீக மூலிகை பொருட்களில் இந்த அரகஜா விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. இதை இந்த நாளில் வாங்கி வைங்க. இந்த அரகஜாவை நம்ம சாமி படங்களுக்கு வைக்கும்போது மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து இந்த அரகஜாவை வைக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி படத்துக்கு வைக்கிறதுனால செல்வத்தை அதிகரிக்க செய்ய முடியும். இந்த நம்ம வீட்டில் பணவரவு அதிகமாகும். வெள்ளியில் நமக்கு காயினாவோ இல்லை பொருளாகவோ ஏதோ ஒன்று உங்களால் முடியும், வசதி இருக்குது அப்படின்னா வாங்கி வைக்கலாம். ஏன்னா எந்த ஒரு சுப நாட்கள்லையும் ஒரு மங்களகரமான நாட்களில் நம்ம தங்கம், வெள்ளி இது போன்ற பொருட்களை நம்ம வாங்குவதன் மூலமாக நமக்கு தெய்வ கடாட்சமும் ஏற்படும், வீட்டில் செல்வ வளமும் அதிகரிக்க செய்யும். அடுத்தது 7 குதிரை படம் இருக்கு இல்லையா, அது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் 7 குதிரை இருக்கக்கூடிய படத்தை இன்றைய தினம் நீங்கள் வாங்கி வீட்டில் இல்லை அப்படின்னா வாங்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க அதை வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.